வணக்கம் ஈரோடு மக்களே, உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முக்கால்வாசி பேர் நீங்கள் லேண்டில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம், எப்படி கோல்டையும் வெள்ளியும் பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 10ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை, முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணாமல் டப்புன்னு புக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். So with the reducing interest rate, in India it is not dramatically reduced. It is dramatically reduced. Okay. That is government claims there's zero inflation, 0.25, 0.5. ரேட்டே ஏறல அப்படின்னு எனக்கு புரியல. It is for Amayar to explain how this is work. சார் என் கொஸ்டின் என்னென்னா ரிலேட்டட் டு கோல்ட் அண்ட் சில்வர் சார். ஸோ 2 days பேக் நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். கோல்ட் அண்ட் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 25 இயர்ஸாக கிட்டத்தட்ட 14% கிட்ட உங்களுக்கு சிஏஜிஆர் கொடுத்துருக்கா கம்பேரிங் டு நம்மளுடைய லாஸ்ட் 3 years தான். 2023 I have a bill. I bought it for 4,000 rupees. ஸோ இந்த பேப்பரில் வரதெல்லாம் வச்சு இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி யூஎஸ் டேரிஃப் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதனால் நெக்ஸ்ட் 2 yearsக்கு எப்படி மார்க்கெட்டு எப்படி நமக்கு பிஹேவ் ஆகும்னு எதுவும் நம்மளால் 2 yearsலாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும். அப்புறம் மருந்து எடுத்ததுக்கு படித்த டாக்டராக இருக்கணும். நீங்கள் போய் மந்திரிச்சு கட்டுற மாதிரி டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கேட்டிங்கன்னா எப்படி அது வேலை? இஃப் நீங்கள் 4th லார்ஜஸ்ட் எக்கானமின்னா எக்கானமி தெரிஞ்சவன் எக்கானமி நடத்தணும். ராமர் எக்கானமி நடத்துவார் நம்மளுக்கு. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் ஆன் பார்ட் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சில நண்பர்கள் வந்திருக்காங்க, கேள்விகள் கேட்பாங்க. ஐ எம் ஷுவர் நீங்கள் நினைக்கிறது தான் இவங்களும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ வித் த ரெடியூசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் in India it is not dramatically reduced. It is dramatically reduced. Okay, and also in US it is reducing. With this scenario, what will happen to bond market? Is that tend to... First of all, India's bond market is, we are already at 5.25. So government இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். But whatever I have found, there is inflation. Okay. That is government claims there's zero inflation, 0.25, 0.5. But it is patently false. நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, the dollar has fallen by 6 to 7%. நம்ம பாம் ஆயில், பருப்பு, சிக்கன் feed for chicken, all this we have to import. Dry fruits எல்லாமே import பண்ணுறோம். And crude will get costlier. Crude not only for petrol and diesel. Crude is the main input for tire and paints and other chemical industries. For example, we consume 1 lakh tons of citric acid every year. Not 1 liter is made in India. So we have to import all citric acid. இதெல்லாம் பேசிக்லி நீங்கள் திங்கிறது நம்ம டே டு டே ஈட்டிங்னு சொல்கிறோம். ஸோ மேஜிக்கலாக எப்படி ரேட்டே ஏறல அப்படின்னு எனக்கு புரியல. It is for Amayar to explain how this is working. Yeah. Sir, has your investment style always been in Tiffin Coffee range from the start of your investment journey, or has it changed now due to the current market condition? No. I've always been a very defensive investor. I have never been an offensive investor. If I have liquidity and the prices are very compelling, I might have become a very aggressive investor, but my aggression is always tempered. We don't know how much, it is like catching a falling knife. So if you take a big position today and it drops 10% from there, you will feel really miserable. So for me, it is better to be very defensive.
And if suppose the bull market happens to start in India, I thought you were already in a bull market. not at all. I mean, because the Indian market is. இப்போதைக்கு இந்த புல் மார்க்கெட்டும் வராது. வேல்யூவேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எலிவேட்டடை தாண்டி அப்சர்டை தாண்டி அப்சின் லெவலில் இருக்குது. அதை நீங்கள் யூஃபமிஸ்டிக்லி வைர ஊசின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கும்போது கூட இப்போ வந்து முன்ன வந்து இப்போ நீங்கள் சவுத் இந்தியன் பேங்க் 5 rupees ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, டைட்டன் வந்து 2 rupees பார்த்துருக்கீங்க, டாடா ஸ்டீல் 1 rupee 80 paise பார்த்துருக்கீங்க. இப்போ எதுவுமே அந்த ரேஞ்சில் வாங்க முடியாது. இப்போ இந்த 2026 டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே வந்து பட்டாஸ் லிஸ்ட் இது பண்ணுன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம்? சரி, நம்ம வாங்குறது வந்து ஆல்வேஸ் வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ரிட்டர்ன் இஸ் டூ திங்ஸ். ஒன்று வந்து வேல்யூவேஷன் எக்ஸ்பென்ஷன், தட் இஸ் வேல்யூவேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகணும், பிஇ இன்க்ரீஸ் ஆகணும். இன்னொன்று வந்து இதுக்கு மார்ஜின் எக்ஸ்பென்ஷன், தட் இஸ் ப்ராஃபிட் எக்ஸ்பென்ஷன். ஸோ ஆக்சுவலி த ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் மார்க்கெட்டோட பர்செப்ஷனில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ we have to look at investment opportunities where the market doesn't, where the company is good but the market does not, market வந்து அது சரியில்லைன்னு நினைக்கணும். My favorite case is ITC. இப்போ இந்த ஐடிசி வந்து என்னென்னா, it is going to make a big amount every year and இதில் cigarettes it's going to make a huge amount of money and nobody else can enter cigarettes because foreign is banned. Both in investment, nothing foreign is banned. Now even if a local player comes, he cannot advertise. So nobody can come in cigarette. Only competition is Chinese cigarettes. So அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். Suppose let us say 4,000 crores. I have not checked what is the last. 4,000 to 5,000 crores. So that is a perpetual cash machine. அந்த மெஷினை வச்சு he keeps on buying other businesses. And அதோட when you can value Unilever at 50 times earnings and you are willing to value this as 27, 28 times, sometimes 23 times earnings, you buy this and you wait patient, you consider this and you wait patiently for market to wake up. Market woke up last 2 years, it's அது எழுந்துக்கல. பட் அதுக்கப்புறம் வரும், ஏன்னா 17-18 ரூபா டிவிடெண்டே வந்துடும். ஸோ 300 ரூபாய்க்கு ஒன்று 18 ரூபா கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, 6% ஈல்டு, யூ கெட் அ மொனாப்பலி. அண்ட் அவங்க போகிற இண்டஸ்ட்ரினா நோ அதர் கார்பரேட் வில் என்டர். லைக் நோட் புக் இண்டஸ்ட்ரி தே வில் டாமினேட். இப்போ அம்மையார் ஒன்று பண்ணியிருக்காங்க, பேப்பருக்கு 18% டியூட்டி, நோட் புக்குக்கு டியூட்டி கிடையாது. ஸோ ஸ்மால் ஸ்கேல் பேப்பர் பண்ணுறவன்லாம் கோயிண்டர், தட் இஸ் பேப்பர் மில்லேருந்து வாங்கி நோட் புக் அடிக்கிறவனும் க்ளோஸ். இந்த மாதிரி நோட் பேட் அடிக்கிறதுலாம் க்ளோஸ்டு. வேறஸ் இவருக்கு எப்படின்னா, இவர் வேஸ்ட்லேருந்து பேப்பர் பண்ணி நோட் புக் பண்ணுறாரு மாதிரி. திஸ் இஸ் அ கிளாஸ் நோட்ஸ் புக், ரைட்? ஸோ அதில் என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து 0%. அண்ட் வென் ஹீ இஸ் யூஸிங் ஹிஸ் ஓன், he will bill in his own company at 0%. And notebook will be, cost of notebook வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சருக்கு 62 ரூபா, இவருக்கு 50 ரூபா. ஸோ நீங்கள் மேட்டர் ஆஃப் 10 yearsல கிளாஸ் நோட்ஸ் will wipe out most of the other brands. And it's a brand where nobody can enter because the distribution network is so big, nobody can enter. இது மாதிரி புதுசாக ஏரியா கண்டுபிடிச்சா அதில் என்டர் ஆகிட்டே இருப்பாங்க. 1, 2, 3ல he'll be in, even if he's at 3. Like noodles he has moved to number 2. Bingo is moved to number 2. And as the years go by, it's only like இப்போ மலைப்பாம்பு மாதிரி தான். மலைப்பாம்பு ஒன்று சுற்றிடுச்சுன்னு வைங்க, அது மெதுவாக க்ரஷ் பண்ணி சேர்த்து முழுகிடும். இட் டேக்ஸ் டைம். ஸோ அதில் உங்களுக்கு இந்த வேல்யூவேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 20 வருஷம் இருக்குது கார் ரெடி பண்ணுறதுக்கு. 1997 பெரியவர் கார் பண்ண ஆரம்பித்தார். ஒரு இண்டிகோ பண்ணார், மற்றது ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் நானும் ஊற்றிக்கிச்சு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க வெயிட் பண்ணி இப்போ வேரியஸ் லெவல்ஸில் தே ஹேவ். டாட்டா பஞ்ச் 1 million காராக மாறிடும், நெக்ஸான் 1 million காராக மாறிடும். இந்த இப்போ புதுசாக ஒன்று சஃபாரின்னு லான்ச், அதுவும் 1 million கார் ஆகிடும். சிஆர்.
Sierra 1 million, Safari is successful, Harrierum successful. எலக்ட்ரிக் காரில் அவங்க வந்து 2.5 லட்சம் எலக்ட்ரிக் கார் விற்றுட்டாங்க. நோபடி எல்ஸ். ஸோ தே ஹேவ் தி ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். அவங்க வந்து பஞ்ச் எலக்ட்ரிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இமேஜின் அவங்க பண்ணுவேன்னு சொல்லலை, நானோ எலக்ட்ரிக் விட்டாங்கன்னா என்ன ஆகும் சிட்டி மார்க்கெட்டில். அண்ட் ஸோ ஹீ இஸ் ஆல்ரெடி என்ட்ரன்ஸ்ட் இன் தி பேசஞ்சர் வெஹிக்கிளில் இருந்த வீக்னஸ் அவனுக்கு இதில் கிடையாது. அண்ட் தே பிகம் மோர் கான்ஃபிடென்ட். அண்ட் கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கமர்ஷியல் தனியாக. அது ஜேஎல்ஆர் வில் கண்டினியூ டு டூ வெல். ஸோ அதுக்கு வந்து அப்சர்டாக 7 times ஏர்னிங்ஸ் நீங்கள் கொடுத்து மாருதிக்கு 48 டைம் ஏர்னிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை யூ ஹாவ் அ வெரி. ஸோ இந்த 2 கம்பெனியே போதுமே 1 இயருக்கு. வாட் மார்க்கெட் டஸ் ஐ எம் நாட் வரிட். இந்த 2 கம்பெனி போகிறோம் உங்களுக்கு. அண்ட் எம்ஹெச்ஆர்ஐல்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஆமாம், அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ 20 வருஷத்துக்கு சேல்ஸை முன்னாடியே கேஷாக அவங்கள்ட்ட வாங்கிடுறான் அட்வான்ஸு. ஆமாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி லோ, ஹைலி வெரி லோலி ரேட்டட். ஸோ என்றைக்கு மார்க்கெட் முடிச்சுக்குன்னு என்ன கேட்டிங்கன்னா தெரியாது. மார்க்கெட் முடிச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன். கர்நாடகா பேங்க் இஸ் அட் 1/3 ஆஃப் புக் வேல்யூ ஐ திங்க். ஆர் இப்போ இவங்க வாங்கின அப்புறம் 70% ஆஃப் புக் வேல்யூ. And it's a old bank which lends to coffee plantation and small business. So நம்மளுக்கு என்ன போச்சு. ஸோ அண்ட் ஈவன் ஆஃப்டர் ஈவன் கோயிங் அப் 8 times, சவுத் இண்டியன் பேங்க் இஸ் ஜஸ்ட் பிலோ புக். ஒரு 5 ஸ்டாக் போருமே நம்மளுக்கு டைவர்சிஃபைட். நாட்கோ இஸ் அண்டர் வேல்யூ, ரெட்டி இஸ் அண்டர் வேல்யூ, சிப்லா இஸ் ஜஸ்ட் அ பிட் ஓவர் வேல்யூ. தட் இஸ் 21 times. ஸ்லைடர்ஸ் இஸ் ஆல்சோ அரவுண்ட் தேர். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஃபார்மா இருக்குது, உங்களுக்கு ஃபார்மா, பேங்கிங், கன்சியூமர் டியூரபிள் இருக்குது. வேறு என்ன வேணும்? தி என்டையர் இயருக்கு போருமே. அது ஹாலிடே லிஷரும் இருக்குது. பட் ஐடி நீங்கள் எதுவும் ஐடி நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன் சார். இப்போ 15% ஏறிடுச்சு. எனக்கு இது ஒரு ஐடி வந்து இஃப் இட் இஸ் பிலோ 2021 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். 22-23 வை ஷுட் ஐ நம்மளை நடுவில் டெஃபினட்டாக டிசிஎஸ்க்கு உங்களுக்கு கால் வந்திருக்கும், இன்ஃபி கால் வந்திருக்கும். ஸோ யூ பாட் இட், இட் இஸ் கான் அப் 10-15% யூ கிவ் அப். பட் வை ஷுட் ஐ பை சம்திங் அட் 50 times இஸ் ப்ரோ. இஃப் ஐ காட் யூ இன் டு ஹாப்பியஸ்ட் மீன்ஸ், உங்களை ஹாப்பியஸ்ட் மீன்ஸில் போட்டிருந்தேன்னா யூ வுட் ஹவ் லாஸ்ட் 70% ஆஃப் தி மணி. சார் என் கொஸ்டின் வந்து என்னென்னா ரிலேட்டட் டு கோல்ட் அண்ட் சில்வர் சார். ஸோ 2 days பேக் வந்து நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன். லைக் கோல்ட் அண்ட் சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பாஸ்ட் 25 yearsஸாக கிட்டத்தட்ட 14% கிட்ட உங்களுக்கு வந்து சிஏஜிஆர் கொடுத்துருக்கேன். கம்பேரிங் டு லைக் நம்மளுடைய அதெல்லாம் விடுங்க சார். லாஸ்ட் 3 years தான். 2023 ஐ ஹேவ் அ பில். ஐ பாட் இட் ஃபார் 4,000 rupees. ஸோ இந்த பேப்பரில் வரதெல்லாம் வச்சு எனக்கு கொஸ்டினே கேட்காதீங்க. ஓகே சார். ஓகே. ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டராக இப்போ நான் வந்து கோல்டு வச்சிருக்கேன் அப்படின்னா செல் பண்ணலாங்களா சார்? இஸ் இட் a good time to sell? நோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேரேஜ் லைக் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வித்தின் ஒரு 3 monthsக்குள்ள மேரேஜ் இருக்குது அப்படின்னா கோல்டு வாங்கலாமா? கம்ப்ளீட் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இதே ஒரு ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் தான் மேரேஜ் வருது அப்படின்னா அப்போ கூட இப்போ தான் வாங்கி ஆகணும். பிகாஸ் ஸோ ஏதாவது டிப் வரதுக்கு சான்ஸ் இருக்கா கரெக்ஷன் கோல்டுக்கா? See, the only way gold will correct if America increases interest rates or any country in the world increases interest rates. Except Japan, nobody is in any position to increase interest rates. சார் இப்போ சில்வர் வந்து லைக் கோல்டை விட பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா? இன்னையே பதில் சொல்லிடுச்சு. இல்லைங்களா? In my life of 40 years in investing, I have seen 4 வாட்டி 40 வருஷத்தில் 4 வாட்டி 50% ஃபால் பார்த்துருக்கேன். ஸோ 5வது வாட்டி 50% ஃபால் பார்க்கறதுல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான். சில்வருங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல், ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டல். கோல்டு இஸ் அ மானிட்டரி மெட்டல். வாட் இஸ் அ மானிட்டரி மெட்டலுக்கும் ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டல், இண்டஸ்ட்ரியல் மெட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூ கேனாட் கன்ஃபியூஸ் பிட்வீன் தி டூ. ஸோ இப்போ டாலர் ஸ்ட்ராங் ஆனால் உங்களுக்கு சில்வர் வந்து அதிகமாக ஃபால் ஆகுங்களா இல்லை கோல்டு அதிகமாக ஃபால் ஆகுங்களா? சார், சில்வர் இஸ் அ வேரியேஷன் ஆஃப் சப்ளை டிமாண்ட். If people are less confident on the dollar, gold will go up. ஓகே. Gold வந்து is today defect because of Trump. And ட்ரம்ப்னாலையும் அதுக்கு முன்னாடி பைடன்னாலையும் வந்து கோல்டு மேலே டாலர் மேலே கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சிடுச்சு.
பைடன் வந்து ரஷ்யா யுக்ரைனை இன்வைட் பண்ணோன்னா அவங்களோட அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணார். அஃப்கோர்ஸ் வாட் ரஷ்யா டட் தப்பாக இருக்கலாம், ஆனால் திஸ் இஸ் அன் இண்டிபெண்ட் கரன்சி. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ரன்னிங் ரிசர்வ் கரன்சி யூ கேனாட் ஃப்ரீஸ் தேர் டாலர் அசட்ஸ். ஸோ நீங்கள் அவங்க டாலர் அசட்டை ஃப்ரீஸ் பண்ணோடனே அப்போ அமெரிக்காவுக்கு ஐடியாலஜிக்கல் எனிமீஸ் எல்லாருமே கோல்டு they want to sell dollars and go to gold. China is the biggest ideological enemy. He is selling dollars and buying gold. ஸோ அப்புறம் இந்தியன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அரௌண்ட் 3 to 5% தான் மார்க்கெட்டில் இருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் இதே இது வந்து ஹோல் பாப்புலேஷன் நிறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு 50% கிட்ட வந்தால் நான் வந்து நான் 58 வருஷமாக இந்த கதை கேட்டுருக்கேன். ஸோ இன்னும் ஓடி இருக்கேன் அந்த கதை. அதனால டெஃபினட்டாக வந்து இதே கதை 1929 ஒரு புக் படிக்கிறேன் இப்போ, ஆண்ட்ரூ சார்கின்னு எழுதியிருக்கான். இட்ஸ் அகெயின் திஸ் மை he is writing a story. அந்த 1929 என்ன கதைன்னு எழுதியிருக்கான். வாட் எவர் ஹேப்பன் இன் 1929 சேம் திங் இப்போ வந்து இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து ஒரு மேட் ரஷ். எனிபடி who has invested who started 2 வருஷமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா they would have been in loss by now. அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் சிப் பண்ணுறாங்கன்னா if they started in 23-24 they will definitely be in loss. இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதும் அதே மாதிரி டேரிஃப் யூஎஸ் டேரிஃப் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதனால் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு எப்படி மார்க்கெட்டு எப்படி நமக்கு பிஹேவ் ஆகும்னு எதுவும் நம்மளால் 2 இயர்ஸ்லாம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்ஸ் ஆர் பேசிக்லி வந்து ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும் மார்க்கெட்டு. இந்தியாவில் இப்போதைக்கு வந்து ஏர்னிங்ஸ் சரியில்லை. நான் பார்க்குற செக்டர்லலாம் ஏர்னிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளே முன்னே ஒத்துக்கணும் இல்லையா. இப்போ நான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும். அப்புறம் மருந்து எடுத்ததுக்கு படித்த டாக்டராக இருக்கணும். நீங்கள் போய் மந்திரிச்சு கட்டுற மாதிரி டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கேட்டிங்கன்னா எப்படி அது வேலை செய்யும்? லைக் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க. தோ ஐ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 30 years பேக். நான் போய் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுத முடியாது பேப்பர். ஐ கேனாட் ரைட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஐ கான்ட் டூ என்னால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. எனக்கு என்ன தெரியுமோ அதான் பண்ண முடியும். நான் என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன்னு என்ன நீங்கள் எக்கானமியை நடத்த விட்டிங்கன்னா எப்படி எக்கானமி ஓடும்? இஃப் நீங்கள் 4th லார்ஜஸ்ட் எக்கானமின்னா எக்கானமி தெரிஞ்சவன் எக்கானமி நடத்தணும்ல. ராமர் வந்து எக்கானமி நடத்துவார் நம்மளுக்கு. எனக்கும் ராமர் மேலே நம்பிக்கைலாம் உண்டு, அதெல்லாம் ஓகே. பட் ராமா இஸ் நாட் கோயிங் டு கம் அண்ட் ரன் எக்கானமி இல்லை. யூ ஹவ் டு ரன் எக்கானமி இல்லை. ஆனால் நீங்கள் ராமரை நினச்சி 10 வயசு பையன் இடிய மீன் ஒரு படம் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 10 வயசு பையனை ஒன்று ஃபீல்ட் மார்ஷல் ஆக்குவான். நம்ம இப்போ வந்து கீ எக்கனாமிக் போஸ்ட்ஸில் அப்பாயிண்ட் பண்ணுறவங்கன்னா எஸ்மேன் அப்பாயிண்ட் பண்ணுறோம், நாட் பீப்புளுக்கு ஹூ கேன் ரன் தட் போஸ்ட் ஜாப். அதோட எஃபெக்ட் தான் இது. இன்னொரு கேள்வி சார், இப்போ நமக்கு கோல்டு, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. கோல்டு ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக சேர்த்துட்டுன்ற பட்சத்தில் நம்ம கண்டினியூஸாக கோல்டு பீஸ் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? இப்போ நேற்று நீங்கள் 2-3 நாள் பார்த்துருக்கீங்கன்னா என்ன நிலேஷாங்கிறவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட தங்கம் ரொம்ப நிறைய இருக்குது, அது கவர்மெண்ட் கஜானா மாற்றிட்டா கவர்மெண்ட் பணக்காரன் ஆகிடும்னு. இது முன்னாடி நடந்திருக்கு. அமெரிக்காவில் ரூஸ்வெல்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் அவர் எழுதுகிறாரு. ஸோ நீங்கள் வந்து கோல்டு பீஸாக வாங்கி நீங்கள் தங்கம் பழங்கத்துக்கு பதிலாக தங்கமாக வச்சுக்கிறது தான் நல்லது. சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேபிட்டல் சேவ் பண்ணுறோம் சார் கோல்ட் பீஸில். த ஒன்லி ரீசன் அங்கே சேவ் பண்ணுறது எதுக்குன்னா, நாளைக்கு ஏதாச்சும் மார்க்கெட்டில் ஃபால் இருந்துச்சுன்னா தட் வில் பி லைக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டர்ஸ் எஜுகேஷன் எக்கனாமிக் கவுன்சிலே ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. சார், ஐ எம் a great admirer of your investment style. உங்களோட ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்டட், லிக்விடிட்டி இருக்கும், க்ரோத் இருக்கும். ஃபென்டாஸ்டிக் ஸ்டைல். நான் ஒரு 2010 நான் தெரியாத ஸ்டாக் மார்க்கெட்டில் வெளில போயிட்டேன். நான் ஸ்ட்ராட்டஜிக்கலி என்னோட தாட் ப்ராசஸ்க்கும் நீங்கள் சொல்கிறதையும் பயங்கரமாக அலைன் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட். என்ன மாதிரி நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. இப்போ என்னோட கேள்வி வந்து நான் ஒரு என்ஆர்ஐயாக இருந்து இங்கே வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் அங்கே இருந்துச்சு வச்சுக்கோங்க சார், அதை வந்து எப்படி பாண்டில் போட்டு அதை வர போட்டு தான் பண்ணணும். அங்கே கூட எங்கே இருந்தால் இப்போ பாண்ட் 4% கிடைக்கும். இப்போ என்ட்ரு ஆகலாமா சார்? இட் இஸ் புட் ஃபிக்ஸட் இன்கமில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டாக்கில் வேடுறது இஸ் டிஃபரன்ஸ். இதே ஸ்டைல் தான் எல்லாம் எங்கேயா இருந்தாலும் இதே ஸ்டைல் தான். சூப்பர் சார். சார், இது அடுத்த கொஸ்டின்னு,
இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ வந்து ஐ வாண்ட் டு பெட் ஆன் அப்கமிங் இண்டஸ்ட்ரி இன் யூஎஸில் நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, இவ்வளோ நாளாக என்னோட நீங்கள் சொன்ன போர்ட்ஃபோலியோ சார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் நல்லாயிருக்கும். 50% இறங்கின அப்புறம் வேறு மாதிரி பேசுவீங்க. ஸோ யூ சர்வைவ் டு 50% ஃபால்ஸ் அண்ட் தென் வில் டாக். யூ ஆர் நாட் சீன் அ 50% ஃபால். ஸோ இஃப் யூ ஹவ் சீன் TCS at 65 rupees and விற்காமல் இருந்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம அந்த ரிஸ்க்கெல்லாம் பேசலாம். ஸோ இது வேணாம், இந்த மாதிரி வேணாம். சொல்லுங்கள். ரொம்ப நாளாக நான் அந்த மக்கள் பேச்சு எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். அதில் பெரிய ஒரு ஒரு லீடராக இல்லை ஒரு ஒரு மென்டராக நீங்கள் பார்க்குறது உங்களோட பிஹேவியரல் அப்ரோச் தான். என்னோட பிஹேவியர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இப்போ நான் உங்கள் மூலியமாகவோ இல்லை யார் மூலியமாவோ நான் வந்து இது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டே இருக்கேன்னா சார், என்னோட கேரியரை மூவ் ஆகிட்டே இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆன் மீ இது போயிட்டே இருக்கப்ப என்னோட ஸ்டாக்கோட வேல்யூ, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல எனக்கு தான் வந்திருக்கான்னு தெரியல, ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளசன்ட் வந்துடுது. ஓ, நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு கார்பஸ் இருக்குது போதும்ன்ட்டு வரப்போ நம்ம கேரியரில் ஒரு ஸ்டாக்னட்டோ இல்லை நம்ம தெரியாத அதை வந்து ஸ்டாப் பண்ணும்போது பண்ணிடுவோம். இது that means வந்து that's not like if ever you want to stop in your career, that means உங்களுக்கு அந்த கேரியரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கடனே வந்து அந்த so you have to find something which interests you. I have never worked in something that doesn't எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஸோ I could have been a computer science guy and அந்த பீரியடில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருந்தேன்னா I would have been more successful than this. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் didn't interest me. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதை பண்ணலை. ஸோ in 88, 89 I was a C programmer. So if I had just CDA நான் இருந்திருந்தேன்னா my career would have taken a two different path, and anybody will tell me insensibly that would have been a better career path for me because computer science really took off in that period. பட் எனக்கு அது பிடிக்கல, நான் அதை செய்யலை. எப்படி சார் டிட்டாச் பண்ணி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு எதுக்கு டிட்டாச், பிகாஸ் எனக்கு பணத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு பணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தட் மேக்ஸ் இட் யூ ஆர் டூயிங் யுவர் கேரியர் பிகாஸ் ஆஃப் மனி. மனி இஸ் ஒன்லி அ பை ப்ராடக்ட். பணம் இருக்கும், இருக்காமல் போயிடும், அது ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஆமாம். ஸோ இல்லை, அப்படி இல்லை. வாட் ட்ரைவ்ஸ் யூ இஸ் மனி. வாட் ட்ரைவ்ஸ் யூ இஸ் மனி. மனி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படின்னா, நம்ம ஊரில் சொசைட்டியில் எப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான ஸ்கூலுக்கு போகணும், கரெக்டான காலேஜுக்கு போகணும், கரெக்டான வேலை கிடைக்கணும், கரெக்டான டைமில் நல்ல பொண்ணை ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், கரெக்டான டைமில் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு ஸ்கூலு காலேஜுன்னு போகணும். இஃப் தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங், தென் வாட் யூ சே ஹேப்பன்ஸ். பட் எனக்கு ஃபஸ்ட்டுலேருந்தே சிவம் போக்கு சித்தம் போக்குன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இட் டசன்ட் மேட்டர். ஸோ whether you succeed, whether you don't succeed, all that doesn't matter. எனக்கு இது பிடிச்சது நான் செஞ்சேன், எனக்கு பிடிக்கல நான் செய்யலை, அவ்வளோதான். சார், ஐ ஹேவ் அ க்வெஸ்சன். ஸோ அப்போ அது மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த கம்ப்ளேசன்சிலாம் வராது. பிகாஸ் till the last day you will work. Like Buffett is working at 95 and அவர் என்ன சொல்கிறாருன்னா, 65 வயசில் ரிட்டையர் ஆக போகிறேன்னா என் கம்பெனிக்கு வராதுங்கிறார். அப்போ தான் சார், இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் வெதர் இட் இஸ் பெஞ்சமின் கிரஹாம் சொன்னாரா இல்லை கமெண்டேட்டர் அது எழுதியிருப்பாரு, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி படித்தேன். ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி வென் ஆஃப்டர் பஃபெட்டோட சாரி சார், ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி எவ்ரி ஒன் எவ்வளோலாம் நினச்சாங்க மனிதர்கள் ஸ்டார்டட் டூயிங் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சாங்க. பட் எவிடென்ட்லி தட் இஸ் ஹேப்பனிங். ஈவன் இப்போ இந்த DGCQA வெர்சஸ் இண்டிகோ தட் இஸ் ஹேப்பனிங். பாருங்க, நான் அதை நிறைய இடத்துல இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளம்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் அண்ட் வேர்ல்டு வைடு தான், லீஸ் ரெண்டல் யூ ஹவ் டு பே இன் டாலர், ஃபியூவல் யூ ஹவ் டு பே இன் டாலர். ஸோ எவ்ரி டைம் டாலர் கோஸ் டவுன் பை 1 rupee, இண்டிகோ ஹேஸ் டு பே 900 crores மோர். ஸோ இந்த வருஷம் 6 ரூபா விழுந்ததுன்னா 5400 crores அவன் எடுத்து வைக்கணும். ஸோ இன்னும் ஆட்டோ ஓட்டுற மாதிரி தான், ஆட்டோ டெய்லி ஓட்டுறான். ஸோ இட்ஸ் நாட் வெரி நைஸ் ஃபார் யூ. பிளெயின் வந்து ஏர்போர்ட்லேன்னு போகிறதுனால இட் லுக்ஸ் நைஸ். வாட் எவர் ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டுறவனோட எக்கனாமிக்ஸ் தான் பிளெயினோட எக்கனாமிக்ஸு. ஸோ யூ வில் நெவர் மேக் அ ப்ராஃபிட். தி ஒன்லி பர்சன் ஹூ மேக்ஸ் அ ப்ராஃபிட் இஸ் தி கை ஹூ இஸ் மேக்கிங் தி இன்ஜின் அண்ட் தி கை ஹூ மேக்ஸ் த பிளேன். ஸோ பீப்புள் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பெண்டிங் தான் நிறையா இருக்குது சேவிங்ஸை விட. இப்போ இருக்கிற மோஸ்ட்லி எஸ்பெஷலி யங் ஜென்ரேஷன் எப்போதுமே அப்படி தான் இருக்குது.
ஸோ இந்த யங் ஜென்ரேஷன் வந்து இப்போ மார்க்கெட்ஸ்லையோ இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் தே வாண்ட் குவிக் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் என்ன பண்ண முடியும்? போயிட்டே இருக்காங்க. அது வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? நான் அட்வைஸ் கொடுத்து வேஸ்ட். பிகாஸ் எய்தர் யூ கெட் இட் ஆர் யூ டோன்ட் கெட் இட். எய்தர் உங்களுக்கு புரியணும், இல்லாட்டா புரியாமல் போகணும். ஸ்டான்ஃபர்டில் 1960s ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இஃப் யூ வாண்ட், இப்போ இன்றைக்கே உங்களுக்கு லட்டு சாப்பிட, இப்போ இதை எடுத்து இன்றைக்கி உடனே உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற சாப்பிட்டிங்கன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு டூ வெல் இன் லைஃப். அது உங்களுக்காக வரணும் ரியலைசேஷன். பேஷன்ஸ், பர்சிஸ்ட் அண்ட் ரெசிஸ்ட். ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு நோட்டீஸ் பண்ணுறதுன்னா யங் ஜென்ரேஷன் வந்து இப்போ மோஸ்ட்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கவங்க அங்கேயே இருந்துறாங்க, திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன் வரணும் இந்தியாவுக்கு? இல்லை ஏன் வரணும் இப்போ ஈவன் தோ லைக் நீங்கள் சொல்லுங்க, எதுக்கு இந்தியாவுக்கு வரணும்? அன்லஸ் யுவர் ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் ஹஸ் மேட் மணி. இப்போ நீங்கள் வந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாதுங்கிறீங்க. மாதம் 12 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிற இந்தியாவில் வீடு வாங்க முடியுமா? முடியாது. ஸோ எவ்வளோ இருந்தால் வீடு வாங்கலாம்? நீங்கள் வந்து இப்போது சிட்டிக்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு வைங்க, இன் ஒன் ஆஃப் தி மேஜர் ஏரியாஸ் 70-80 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் வீடே வாங்க முடியாது. ரைட்டா? 70-80 லட்ச ரூபான்னா 12 lakhs வாங்குறவனுக்கு இட் இஸ் 7 times his இன்கம். அப்போ தான் பேசிக் வீடே கிடைக்கும். அதே அவனால் வாங்க முடியாது. ஸோ அண்ட் வெரி ஃபியூ ஃபேமிலி பிஸ்னஸில் ப்ராப்ளம் என்னென்னா அப்பா ஒன்ட் கிவ் அப் கண்ட்ரோல். இந்த கொஸ்டின் ஆஃப் ஹூ இஸ் ரன்னிங் இட். இஃப் ஃபாதர் இஸ் ரன்னிங் இட், த சன் வில் நாட் கெட் எனி சே. அண்ட் நம்ம ஊரில் இந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட், தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி பிஸ்னஸை பெருசாக எக்ஸ்பேண்டே பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபாதர் வில் லைக் டு கண்ட்ரோல் எவ்ரி திங். அண்ட் ஃபாதரோடு ட்ராவல் பண்ணவன் தான் எம்ப்ளாயியாக தான் இருப்பான். அவனும் இந்த பையனுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். ஸோ பையன் வெளில போயிடுவான். அதுக்கப்புறம் நீ வான்னு கூப்பிட்டா வரமாட்டான். இப்போ இன்னொரு டவுட் சார், இப்போ லைக் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 2 crores ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நான் செல் பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு பெட்டர்? there are only 4 ways you can invest money. எனக்கு நீங்கள் கேரண்டி கொடுத்தா ஃபீஸு, டிஃபால்ட் பண்ணால் ஃபுல்லாக பணத்தை கட்டிடணும், கடன் கொடுத்தா வட்டி, லாபம் கொடுத்தா காசு, ப்ராஃபிட்டில் ஷேர், ஆர் கோல்டு ஆர் ஈக்விட்டி. ரியல் எஸ்டேட் இஸ் ஒன்லி a bond. இஃப் ஐ புட் இன் ரியல் எஸ்டேட் எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத நான் பார்க்கணும். இப்போ ரியல் எஸ்டேட்டில் நான் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கணுன்னா நான் ஒரு லேண்ட் வாங்கினா சினிமா தியேட்டர் கட்டலாம், ஒரு மால் கட்டலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், ஒரு வீடு கட்டலாம். இந்த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வேர் we are living, there are more empty flats than people wanting to buy houses. ரெண்டாவது, கடைகள்லாம் சின்ன கடையெல்லாம் வைப்ட் அவுட்டு. என்ன சின்ன கடையில் போய் சாப்பிட்றதுனா மறந்துடுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆஃப் தி டே. ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் நடந்து உட்காந்து சாப்பிட்றதுலாம் போச்சு. என்றைக்காவது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷனுக்கு போனால் உண்டு, இல்லை டீ கடை வாசலில் போய் சேல்ஸ்மேன் உட்காந்தா உண்டு. ஸோ ஆல் த ஸ்மால் eatery is finished. Your OTT has made sure that nobody goes to cinema theatre. ஒரு சினிமா தியேட்டருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு போனோன்னா 2000 ரூபா இல்லாமல் போக முடியாது. நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 2000 ரூபா கட்ட வேண்டாம். 2000 ரூபாய்க்கு எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் வந்துடும். ஸோ why will I go to theatre? There are no theatre, there are going to be no malls. Office spaces are on the decline. So residences are plenty. What will you do with the land? So why are land prices high? Because land வந்து black money ஒழிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம். So you want to store black money, நீங்கள் land வாங்கிப்பீங்க. It will lie there for years. When you want to get rid of black money, you want to get rid of it, somebody else who wants to park black money will come and keep it there. ஸோ இது கம்ப்ளீட்டாக எல்லாமே வீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கோம் black to black. Black to black தான் most of them. Most land deals are black to black transfers. ஸோ இதே ரியல் எஸ்டேட் வந்து இப்போ துபாயில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் இப்போ நிறைய சேல் பண்ணிக்கிட்டு. சார் நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா துபாயில் மாட்டிப்பீங்க. பட் இஃப் யூ கேன் புட் ஃபுல் மணி அண்ட் பை, யூ வில் கெட் 6 to 7% return. Is it worth it, sir? That is up to you. Okay, sir. China is trying to keep the Taiwan tame. So அந்த டென்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கும்? அந்த டிஎஸ்எம்சியோட டென்ஷன்ஸ். டிஎஸ்எம்சி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவான் சார். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஆகாது. சைனாவோட பெரிய ப்ராப்ளம் என்ன, நீங்கள்லாம் சைனா கிரேட் கண்ட்ரின்னு நினைக்கிறீங்க. சைனாஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டிக்ளேரிங் பாப்புலேஷன். இன்றைக்கி ஜப்பானில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ 10 yearsல சைனாவில் வந்துடும். பிகாஸ்
Chinaவோட birth rate is lower than Japan's birth rate. Threat of China to India, sir, politically or because they India's major threat, India's பெரிய problem என்னன்னா we have not know how to manufacture. That is, it is impossible to manufacture in India. For whatever reason, I can explain to you what happened. In 1947, when India got independent, British அதுக்கு முன்னாடி war time rules pass பண்ணியிருந்தாங்க. Labor laws and all that what you have inherited. Because in labor, in war time there was scarcity. So people were charging whatever they wanted. Rent Control Act, Labor Acts, எல்லாமே அப்போ வந்தது தான். So when independent India came, we inherited the law. And we have not, and we were always a left-leaning country. Even this is a socialist government practicing fascist policies. So இது வந்து என்னன்னா, so you have your labor laws in which nobody can manufacture. First. Now I'll show you how the example changes. Pakistan in 1970, when there was a martial law, they did away with all this nonsense. அப்படின்னு சொல்லி லேபர் லாவை ஒழிச்சிட்டான். Bangladesh became independent immediately after that. So it was born with no labor law. They have a very successful textile industry. Now the labor is demanding salary. அதனால் you have violence. சார், இந்த மணி பேச்சு கம்மி எப்போ ஆரம்பிச்சிங்க? ஏன்னா உங்களால் பயனடைந்தவர்கள் நிறைய பேர், அது உங்களுக்கு அதுக்கு தெரியும். நீங்கள் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் மன்மோகன் சிங்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். 2017-18 என்னை வந்து டிவியிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நான் டிவியில் தான் இருந்தேன். அப்போ டிமானிட்டேஷன் அதெல்லாம் நான் ரொம்ப பாப்புலராக இருந்தேன். ஸோ தி ரூலிங் டிஸ்பென்சேஷன் அட் தி சென்டர் என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிவியும் கூப்பிட்டு மிரட்டி வச்சுருந்தாங்க, இவரை கூப்பிடக்கூடாதுன்னு. ஓகே. ஸோ டிவிஸ் டிசைடட் சடன்லி எனக்கு வாய்ப்புகள் நின்று போயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், வெங்கடேஷ்னு பேர். அவர் என்ன சொன்னார், நீங்களே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலான்ட்டு யூடியூப்பில் ஆரம்பிச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் ஏ ஸ்மால் சேனல். இட் ஐ திங்க் 18 or 19, it was 19 after the election or just after the election I went. After the election எனக்கு மன்மோகன் சிங்கை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ நான் போகும்போது ஆக்சுவலாக போனேன். எவ்ரிபடி தாட் ஐ வில் டிஸ்கஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஆல் தட். நான் ஒரு 20 புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் தியரி ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன், எது ரைட்டு எது தப்புன்னு. ஒரு 25 கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் தி பிக் ஃப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இஸ் பாப்பர்னு ஒருத்தர் இருக்கார், பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், கால் பாப்பர்னு. ஸோ பாப்பரோட ஒர்க்ஸை வி ஆர் டிபேட்டிங். அப்போ என்கிட்ட அவர் என்ன சொன்னார், கரெக்டு, மார்க்கெட்லாம் வாஸ்தவம், எல்லாம் கரெக்டு, சூப்பர். இந்த மார்க்கெட்டை பற்றி ஏன் நீங்கள்லாம் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லது. பட் இந்தியாவில் 95% வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட் இருக்காங்க, அதை எப்படி நீ மாற்றுவேன்னு கேட்டார். வேலிடாக பாயிண்ட்டாக தான் எனக்கு தோணித்து. அண்ட் தமிழ்நாடு வாஸ் ஃபார் பிலோ அட் தட் டைம் அண்ட் 2 communities were dominating the market. I asked him எவ்வளோ சீரியஸாக பண்ணணும். அட் தட் டைம் I was only a sympathizer of the Congress party. ஸோ நான் அவரை கேட்டேன், 2 விஷயமும் கேட்டேன். இது அவர் சொன்னார், how will you spread the word that market is everything of the மக்களுக்கு எப்படி புரிய வைக்க போகிற? அதை புரிய வச்சாதான் it is a fair game for all. அதர்வைஸ் விஷயம் தெரிஞ்சவன் விஷயம் தெரியாதவனுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டான். ஸோ the rich will keep getting richer and the poor will getting poorer. அவர் சொன்னது. அப்போ நான் இந்த பார்ட்டியை பற்றி கேட்டபோது அவர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு எனக்கு. 91 ஸ்பீச்சில் when he made the first speech in parliament, அவர் என்ன சொன்னார், an idea whose time nobody can stop an idea whose time has come, and may I post to this august house that India take her rightful place in the committee of world nations is one such idea. Nobody can stop an idea whose time has comeங்கிறது விக்டர் ஹியூகோவோட கோட், ஹன்ச்பேக் ஆஃப் நாட்டர் டேம் புஸ்தகத்தில் அவர் வந்து அது கோட். அது whether party listens to you or not doesn't matter. What matters is ideas. So you sit in one corner, people like you should join the political. Then he quoted Plato. He said, price good men pay for not doing public affairs is to be ruled by evil men. It's a quote of Plato. So what he said, you sit and you inject ideas. You are not worried whether they accept the idea or they don't accept the idea.
But a time will come, I will accept your idea. And he wrote that and he said, ideas will always trump vested interests. அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. I have it with me. இது ஒரே வருத்தம் தான், நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி அவரை பார்த்துருந்தா நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பாங்க. இப்போவும் பயனடைச்சுன்னு தான் இருக்காங்க. சரி, யூடியூபும் வந்திருக்கணும் சார். யூடியூபும் அந்த டைமில் தான் வந்தது. உண்மை சார். அப்புறம் உங்களை வந்து சார்லி மங்கர், வாரன் பஃபெட்டு, ஜார்ஜ் சோரஸ், மன்மோகன் சிங் மாதிரி நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. 35 பேரை பற்றி நான் ஒரு புக்கு ஆரம்பிச்சிருக்கேன் சார். அதில் ஆர்டினரி பர்சன், அதாவது பப்ளிக் லைம்லைட் வராத உங்கள் சர்க்கிள்லையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லையோ இல்லை யாராவது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஐடியாஸ் ஏதாவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எங்கள் அம்மா அப்பா தான் சார். எங்கள் அப்பாவும் தெரியாது, உங்களுக்கு எங்கள் அம்மாவையும் தெரியாது. மை மதர் வாஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அண்ட் எம்ஏ ஃபிலாசபி ஸ்டூடெண்ட். ஆமாம். ஸோ வாட் ஆர் மை எபிலிட்டி டு ரீட் அண்ட் இம்ப்ரெஷன் ஆன் சான்ஸ்கிரிட் philosophy, Sanskrit not as a religion. ஃபிலாசபிக்கும் ரிலிஜனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை எங்கள் அம்மாட்டேன் தான் நான் கற்றுனேன். பெரிய டிஃப்ரென்ஸ். ஃபிலாசபி தான் இம்பார்ட்டண்ட், ரிலிஜனுங்கிறது நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபிலாசபி தான் நான் கற்றுனேன். ஸோ எவ்வளோ இந்தியன் சிஸ்டம், 7 சிஸ்டம் இருக்குது இந்தியாவில், 7 systems ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. அது மாதிரி நாஸ்திகமும் ஒரு சிஸ்டம் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. கார்வார்கார்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க நாஸ்திகன். ஸோ பீயிங் அ ஏத்திஸ்ட் ஆல்சோ யூ ஆர் அ ஹிந்து. ஸோ அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட என்ன கற்றுனேன் டீட்டெயில்டாக. வேதம்னா என்ன, வேதம் இஸ் நாட் சாட்டிங் மந்த்ரஸ், அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட தான் கற்றுனேன். அண்டு டு பி குட் இன் சொசைட்டி அண்ட் டு ஆல்வேஸ் ஹெல்ப் பீப்புள் பிலோ யூ, I learned from my father. My father came from very humble beginnings. My mother was a daughter of a very, எங்கள் அம்மாவோட அப்பா வந்து பெரிய சார்ட் அக்கௌண்டன்ட். எங்கள் அப்பாவோட அப்பா வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். வெள்ளைக்காரனோட சண்டை போட்டு வேலை போயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு 5 டாட்டர் 2 பசங்க, 2 sons. My father was the last. ஸோ my father struggled right through. ஸோ அது வந்து மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணுங்கிறது எங்கள் அப்பாட்ட நான் கற்றுண்டது. மை இன்ட்ரெஸ்ட் இன் பாலிட்டிக்ஸ், காங்கிரஸ் பார்ட்டி, ஸ்போர்ட்ஸ், எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் ஃபாதர். இன்வெஸ்டிங் அண்ட் ஃபிலாசபி கேம் ஃப்ரம் மை மதர். இதுதான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அஃப்கோர்ஸ் எங்கள் தாத்தா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், பட் நான் 12 வயசு கட்சி அவர் போயிட்டார். ஸோ பட் இவங்க 3 பேர் தான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். So when நீங்கள் சொல்கிறீங்களா investing came from my mother, can you please கொஞ்சம் elaborate பண்ண முடியுமா? Elaborate. My father was abroad. So my father was in Saudi Arabia and he could come only once a year. So my mother was going back and forth. And the broker officers were all in Patterson. We were backing with then Patterson. பேட்டர்சன்கிற கம்பெனியோட நாங்கள் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பேட்டர்சன் கம்பெனிக்கு இங்கேருந்து 21ங்கிற பஸ்ஸை பிடிச்சி தான் போனோம். ஸோ அங்கேருந்து எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க என்ன பண்ணணும்னு. ஸோ அந்த பேப்பர், அப்போல்லாம் பேப்பர் ஸ்டாக்ஸு, அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் லைன் பீச்சரோட போய் கொடுத்து பேமெண்ட் வாங்கி அவர்கிட்டலாம் பேசி கொண்டு வரதெல்லாம் அந்த டைம். அப்போவும் டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் பண்ணுவீங்களா? 50 ஷேர் 100 ஷேர் தான். ஆனால் அதே தான் இது சேம் பிஸ்னஸ். ஐபிஓ அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம எங்கள் அம்மாவும் நானும் தான் பண்ணோம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிக்ட் அப் ஃப்ரம். எந்த ஏஜில் வந்து சார் நீங்கள் ஸ்டாப் பண்ணி? 17 வயசு தான். 17. No, wait. Must be earlier than that. 16 to 17. அப்போலேருந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியுமா, இல்லை ஜஸ்ட் யூ ஸ்டார்டட் இன்வெஸ்டிங்? சார் 16 to 17 ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து டலால் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு வால்யூம் வரும், அதை மேகசின், அதில் பார்த்து கற்றுக்கணும். பிபை ரேஷியோ மட்டும் அப்போ தெரியும். அதுக்கப்புறம் வந்து இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு புஸ்தகம் வந்தது, அது படித்தோம். அது மூலமாக நம்மளுக்கு பை 80s அண்ட் பை 90s வி பாட் அ ப்ராப்பர்ட்டி இன் ஸ்பென்சர் பிளாஸா. அப்போ வாங்க அடித்தாங்க. பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஆல்கமி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு இருந்தது. அந்த ஆல்கமி ஆஃப் மணி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த ஆல்கமி ஆஃப் மணி படித்தப்புறம் எனக்கு சோரோஸ்லேருந்து, இதெல்லாம் பிஃபோர் தி இன்டர்நெட், சோரோஸ்லேருந்து பாப்பர் தெரிஞ்சிச்சு. பாப்பர்லேருந்து எனக்கு ஐ ஃபவுண்ட் அவுட் ஹயாக்லேருந்து ஐ ஃபவுண்ட் அவுட் கீன்ஸ், அப்படியே பஃபெட் எல்லாம் வந்துருச்சு. பை 93-94 ஐ நியூ எவ்ரிபடி. 25 வயசு தெரிஞ்சிச்சு. Next to 3 to 5 years எப்படி சார் இருக்கும் இந்தியன் எக்கானமி? Do you see very positive or? Sir, each day is a different. When you do not know what will happen tomorrow, நம்ம எப்படி சொல்ல முடியும்?
Given the AI, the bubble is... I don't see AI is only a giant calculator. AI will save me labor. But AI is not going to replace me. But we are very dependent on software, right? Software is the So one. software is already done, yeah. So AI services, these companies will survive. Instead of doing other services, they will provide AI services. Number of people will come down. Employees will come down. Yeah, that will create a lot of this one, right? Turmoil. சார் அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் ஒன்றும் ஹேட்டில் தானே இருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்து இப்போ ஏஐ பூம்னால ஏதாவது ஃபோக்கஸ்டாக அதை கற்றுக்கணும் அப்படின்னா எப்படிங்க சார் அவங்க எந்த வழியில் போகலாம்? சார் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழி தான். Read as many, read 500 pages a day, you will automatically learn what you have to learn. Gen Z, they are not ready to work or they are way more comfortable. கம்பெனிஸ்க்கு இது ரொம்ப இல்லை, நாங்களே அதை பார்க்குறோம். இது அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க சார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் Gen Z. ரிங்கு சிங் இஸ் Gen Z. ஒன் இஸ் அ ஒருத்தரோட அப்பா எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி பண்ணுறாரு. இன்னொருத்தன் வந்து மைதான்ஸ் ஆஃப் பாம்பேயில் வந்து டென்ட்டில் இருந்து வந்தவன். இஃப் போத் ஆஃப் தெம் கேன் டூ, இஃப் தே ஆர் Gen Z and they are motivated, the problem is the parent. அப்பா அம்மா தான் ப்ராப்ளம். அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, நீங்கள் 15 வயசில் பைக்கை வாங்கி கொடுத்து அவனுக்கு பாக்கெட் மணி கொடுத்து கவலையே படாதடா கண்ணான்னா அவன் அப்படி தான் இருப்பான். இப்போ நம்ம கிட்ஸுக்கு வந்து ஃபினான்ஸ் மணி பற்றி சொல்லிக் கொடுக்கணும், எந்த ஏஜ்லேருந்து அவங்களுக்கு இருப்பாங்க? எனக்கு 5 வயசுலேருந்தே தெரியும். ஸோ சாஸ்வத்தமாக we started by 5-6. ஸ்கூல்ஸ்லாம் எதுவுமே நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் ஒன்றுமே சார். நான் என் கேரியரில் நான் ஸ்கூல்லேருந்து கற்றுன்றது வந்து இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கற்றுன்றதோட வேறு ஒன்றும் நான் கற்றுக்கல. ஸோ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இஸ் யுவர் எபிலிட்டி டு லேர்ன் அ லாங்குவேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்யூனிகேட் அண்ட் சோஷியல் நெட்ஒர்க். அவ்வளோதான். எந்த சோர்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு நம்ம வந்து அஸ் பேரண்டாக அவங்களை வந்து இன்டர்நெட் இருக்குல்ல, இன்டர்நெட்டில் எல்லா புக்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த புக்கு கேட்குறீங்களோ, த லார்ஜஸ்ட் லைப்ரரி உலகத்தில் வந்து அலெக்சாண்ட்ரியாங்கிற லைப்ரரி இருந்தது. அதை எரிச்சோம் நம்ம. அதோட ஜாஸ்தி புக்ஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. நான் என்ன புக் கிட்ஸுக்கு நான் என் ஒய்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க புக்கு. ஒன் மோர் புக் இஸ் ஆல்சோ கம்மிங் அவுட். ஓகே சார். Yeah. So US citizen, is it the good time is over for US? Some China will take over? Sir, China, how will it take over? It has no people. See, we know when Trump will go. Trump இன்னைக்கு வெளில போவார், நான் இன்றைக்கே டேட் சொல்லிடுவேன், எழுதி கொடுக்க முடியும். On that day there will be no Trump. Can you tell me when Xi Jinping will go? And then till Stalin left. நீங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சோவியட் ஸ்டோரின்னு ஒரு புத்தகம் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ஸ்டாலின் செத்து போன அப்புறம் கூட அவங்களுக்கு பயம், அவங்க உயிரோடு இருந்து அடிச்சிடுவாங்க. ஸோ ஜி ஜிபிங்கும் பூட்டனும் 150 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அமெரிக்காவுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அது விட்டுருங்க. இப்போ அமெரிக்கா இஸ் கோயிங் த்ரூ இட்ஸ் ஓன் ப்ராப்ளம்ஸ். ஆஃப் தி டூ விச் இஸ் பெட்டர்னா இது சார். பிளேஸ் இஸ் இம்மெட்டீரியல். இங்கே இருந்துன்னு கூட யூ கேன் இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா. ஓகே, இன்வெஸ்ட் ஆல்சோ லைக் ஈவன் பசங்கள்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கே போய் படிச்சுட்டு சார் எவ்ரிதிங் இஸ் தேர் இன்டர்நெட். நீங்கள் எதுக்கு அங்கே போய் படிக்கணும்? வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்டடி நெட்டில் இருக்குல்ல. இப்போ என்ன நான் டிகிரி வாங்கி என்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ ஃபாலோ கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ நான் துபாயிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேன். இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போனால் யூ ஹேவ் அ மோர் சேவிங் பொட்டன்ஷியல்ஸ். ஓகே, அந்த மாதிரி வந்து இப்போ ஃபஸ்ட் அது யூஎஸை பார்த்தோம், இப்போ அது இல்லை. யூஎஸில் எப்போதுமே கிடையாது. நீங்கள் இப்போ மற்றவனை பார்த்து சூடுபடு. எந்த கண்ட்ரியில் இன்கம் டேக்ஸ் இல்லையோ அந்த கண்ட்ரியில் சேவிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஓகே, அங்கே சேவிங்க்கும் கிடையாது, 5% ஜிஎஸ்டி. அதனால் அங்கே சேவிங் பொட்டன்ஷியலுக்கு ஜாஸ்தி. இப்போ சவுதியில் வந்து ஆல் சார்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் போட்டான். சவுதியில் எவனும் இருக்க மாட்டான், ஓடி போடுவான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இன்கம் டேக்ஸ் இல்லாத கண்ட்ரியில் போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிட்ரேஜ். ஓகே, இது ஒரு ஜென்ரிக் கொஸ்டின். இப்போ நம்ம இங்கே நான் வேறு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷன் எந்த மாதிரி ஒரு சார் நீங்கள் ஏன் வேறு மாதிரி போகணும்னு கேட்கு. அதுக்கு யூ ஹவ் டு ஆஸ்க் த ஆன்சர் தி ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இங்கே என்ன இல்லை, அங்கே என்ன இருக்குதுன்னு எதிர்பார்க்குறீங்க. இப்போ நான் அங்கேருந்து இங்கே வரப்போ இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் வாட் இஸ் இட் தட் யூ டோன்ட் லைக் இன் இந்தியா? அப்போ தான் நீங்கள் போய் அங்கே போய் இருக்க முடியும். டிராஃபிக்கு, க்ளீன்னஸ். வெரி குட். அப்போ நீங்கள் வந்து இப்போ யூரோப் போனீங்கன்னா டாக்டரை பார்க்கறதுக்கு 6 மாதத்துக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா போயிட்டு வரணும். நீங்கள் டாக்டரே பார்க்க முடியாது, மருந்து வாங்கியே சாப்பிட முடியாது. ஸோ எவ்ரி திங் தெர் இஸ் ஐ எம் ஷுர் ஷீ இஸ் ஃப்ரம் ஸ்வீடன், ஷீ வில் டெல் யூ
நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணுன்னா இட் வில் டேக் 6 weeks to see a doctor. அதுக்குள்ளேயே எல்லாம் சரியாக போய்டும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 15 பேர். நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த இயர் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸாக இருக்கணும், லைக் வாட் இட் வாஸ் 2025 வாஸ். இன்வெஸ்டிங்கில் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ரிமைன் த சேம். டாலர் இன்னும் ஸ்ட்ரென்த் கெயின் ஆகும் அண்டு கோல்டும் இன்னும் கெயின் ஆகும். கோல்டு நான் திரும்பி உங்களுக்கு சொன்ன மாதிரி கோல்டுக்கு மாறணும்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும். 1ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு கோல்டு அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுங்கிற நம்பிக்கை இல்லை, யூரோப்பில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் கோல்டு பெருசாக கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு பெரிய ரீசன் கோல்டு கிராஷ் ஆகணும்னா சைனாவுக்கு அமெரிக்கா மேலே நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கிற கோல்டை விற்கணும். அதுவும் விற்பாங்கன்னு எனக்கு தோணலை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் பார்த்தா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒப்பந்தம் இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அதனால் ஜியோ பாலிட்டிக்ஸும் ஒன்றும் சரியில்லை. மேலே இங்கேயும் போகும், கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். கோல்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்மளோட கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க்கெட் கிராக் ஆச்சுன்னா பெருசாக மார்க்கெட் விழுந்தால் இந்த ஸ்டாக்ஸும் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் விழும். அப்போ நம்ம ஹாக்கியை எடுக்கலாம். இல்லாட்டா நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபார்மாவும் நல்லாயிருக்கும். அண்ட் பஜாஜ் ஆட்டோ, டாட்டாஸ் இது மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஐடிசி சிரஞ்சீவியாக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கன்சிட்ரேஷன் ரேஞ்சில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கன்சிடர் பண்ணுங்கள். ரியல் லாங் டேர்மில் பாருங்கள். இப்போ முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க, ஐடிசி ஹோட்டல் வந்ததை மறந்து போய்ட்றாங்க. அது மாதிரி பல கம்பெனி ஐடிசியை பிரித்தோன்னா அட்லீஸ்ட் 20-25 கம்பெனி வரும். அதனால் ஃபுல் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகல. ஐடிசி சிரஞ்சீவி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வர ரிட்டர்ன்ஸை டிஃபன் காஃபி ரேஞ்சிலேயே இருங்க. லஞ்சு ரேஞ்சு வரலை. லஞ்சு ரேஞ்சு வரைச்சா நானே சொல்கிறேன், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். moneypechu.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.